கிரேட்டிங் சர்வன் நம்ம எல்லாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தோம்னா மூன்றாவது கட்டமாக தேர்தல் நடக்க போகுது இல்லையா? மே 7ஆம் தேதி வந்து மூன்றாம் கட்டம் தேர்தல் நடக்க போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை பற்றின ஒரு சின்ன அலசலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 1352 வேட்பாளர்கள் வந்து போட்டியிட போகிறாங்க. அதில் பார்த்தோம்னா எவ்வளோ வேட்பாளர்களுக்கு குற்ற பின்னணி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 244 பேருக்கு குற்ற வழக்குகள் அதிகமாக இருக்குது. தீவிர குற்ற வழக்குகள்னு பார்த்தோம்னா ஒரு 172 பேருக்கும் 38 வேட்பாளர்கள் மேலே பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் வெறுப்பு பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேட் ஸ்பீச், அது பார்த்தோம்னா ஒரு 17 வேட்பாளர்களுக்கும் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா போட்டியிடும் வேட்பாளர்கள்ல 1300 பேர்கிட்ட நம்ம 9% தான் நமக்கு விமன் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் விமன் ரெப்ரசன்டேஷன் இன் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அரசியல்ல பெண்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. மற்ற துறைகளில் ஓரளவுக்கு அந்த ஒரு சதவீதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தாலும் அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. குறிப்பா அரசாங்கத்தில் பெண்களோட பங்களிப்பு அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதா அரசாங்க எல்லா கட்சிகளுடையும் நோக்கமாகவும் இருக்கு. அந்த வகையில் வேட்பாளர்கள் கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்றப்ப அரசியல் கட்சிகள் பெண்களை ப்ரிஃபர் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 9% மட்டும்தான் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நம்ம இந்த ஒரு இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும். நரிசக்தி வந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது விமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அது வந்து எப்போ நடைமுறைக்கு வருமோ அப்போதான் இந்த ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. விமன்ஸ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 106வது சட்டத்திருத்தமாக வந்துச்சு. லோக்சபாலையும் மாநில சட்டமன்றங்களையும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த மசோதா. ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வரும்னா வரக்கூடிய சென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி வரையறைவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு மசோதா நடைமுறைக்கு வரும். ஸோ அப்போ இன்னும் வரதுக்கு ஒரு ரொம்ப காலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ நமக்கு இந்த பெண்களோட பங்களிப்பு அப்படிங்கிறதும் பெண்களோட பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் தான் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா 100%ல் 33% அப்படிங்கிறது ஒரு கணிசமான எண்ணிக்கை தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு ஆர்டிகல் கொடுத்துருந்தாங்க. என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா பெல்லோ கருவிக்கு மத்திய அரசு காப்புரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மின்மாற்றியில் ஏற்படும் ஈரப்பதத்தை குறைக்கும் விதமாக ஏற்கனவே இருக்கும் சிலிக்கான் ஜெல்லுடன் இணைந்து சுருங்கி விரிவடையும் வகையிலான பெல்லோ என்னும் புதிய தொழில்நுட்பத்திலான கருவியை தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு டிஎன்இபியில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஃப்ளெக்சிபிள் பெல்லோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெல்லோ டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? அதுதான் மின்மாற்றியில் ஏற்படும் ஈரப்பதத்தை குறைக்கும் விதமாக அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர், ஆக்சிஜன் கண்டென்ட் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸை லாஸ்ட்லேருந்து தடுக்கக்கூடிய தான் இந்த பெல்லோ டிவைஸ். இதை யார் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்இபியோட தமிழ்நாட்டை சேர்ந்த இன்ஜினியர்ஸ் தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெல்லோ கருவியை பொருத்தியதன் மூலம் வெளிப்புற ஈரப்பதம் மற்றும் ஆக்சிஜனில் இருந்து முழுமையாக மின்மாற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் மாய்ஸ்சர் அண்ட் தென் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த பெல்லோ கருவி அப்படிங்கிறது பயன்படுது. ஸோ எதுக்காக பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா மின்மாற்றியின் பராமரிப்பு செலவு, நேரம் மற்றும் பழுதடைவு தடுக்கப்படுகிறது. ஸோ நமக்கு பார்த்தோம்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அந்த மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதும் கம்மியாகுது, டைம் அப்படிங்கிறதும் கம்மியாகுது, நிறைய லாஸஸ் அப்படிங்கிறத நம்மளால இந்த பெல்லோ டிவைஸை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இந்த டிவைஸை நம்ம இன்ஜினியர்ஸ் எப்போ உருவாக்கியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015ஆம் ஆண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு இப்போ நமக்கு காப்புரிமை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பெல்லோ டிவைஸ் அப்படிங்கிறது மாய்ஸ்சரை கண்ட்ரோல் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், லாஸஸ் இது எல்லாமே கம்மியாகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பெல்லோ டிவைஸோட யூசேஜ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃப்ளெக்சிபிள் பெல்லோ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.